ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு அரசுவை அடசல். வாங்க இன்றைக்கி டயட் ரெசிபி குயிக் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ட்ரை கலர் கேப்சிகம், ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் கேப்சிகம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் க்யூப் சைஸில். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா அதில் விட ஒரு கம்மியான ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சைஸோ இல்லை ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு சேர்த்து இந்த 3 கேப்சிகமையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேப்சிகம் நமக்கு க்ரன்ச்சியாக தான் வதங்கணும். ரொம்பவும் வதங்கி இது பண்ணால் நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது. சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அந்த தண்ணியிலேயே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். அப்புறம் சில்லி பவுடரையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, ரோட்டிக்கெல்லாம் நல்லா ஏற்ற சைட் டிஷ்ஷு. நம்ம டயட் இருக்கோன்னா நம்ம இந்த மாதிரியான சமயம் நமக்கு வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பிடிக்கலனா கூட இந்த மாதிரி செஞ்சு தனியாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், கேப்சிகம்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டனால அந்த உப்பே போதுமான அளவு. இப்போ பன்னீர் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அதை நல்லா வதங்க விட்டுருவோம். அதோட சில்லி பவுடர் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பரும் கூட போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும். குயிக் ஈஸி ரெசிபி இது. நமக்கு ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம டயட் இருக்கிறப்போ எடுத்துக்கிறப்போ இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கோ டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் நம்ம ஓரளவுக்கு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதில் வேக விட்டிங்கன்னா பன்னீரும் வெந்து வந்துடும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இது தனியாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.